அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். நிஜத்தை பற்றி மட்டும்தான் பேசப் போகிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசுகின்ற பொழுது முண்டாசு கவிஞன் பாரதியை பற்றி பேசாமல் இருந்துவிட முடியுமா என்ன? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய அந்த முண்டாசு கவிஞன் எந்த அளவிற்கு ஆங்கிலேயரை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்று மக்கள் மனதிலே விதை விதைத்திருப்பான். அது மட்டுமா? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று இமயம் முதல் குமரி வரை இணைக்கின்ற ஒரு பாடலை எழுதி நம் அனைவரையும் ஒரே தேசம் ஒரே நாடு என்ற உணர்வை தூண்டியவன். அவனை மறக்க முடியுமா? 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி எட்டயபுரத்திலே சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணியம் என்கின்ற சுப்பிரமணிய பாரதி. இளம் வயதிலே அவரை செல்லமாக சுப்பையா என்று அழைப்பார்கள். 7 வயதிலே கவிதைகளை எழுதத் தொடங்கினார். எட்டயபுர அரண்மனையிலே தன்னுடைய 11வது வயதிலே அனைத்து சான்றோர்களும் நிரம்பி வழிந்த அந்த கூட்டத்திலே விவாதம் செய்து வெற்றி கொண்டார். அவருடைய விவாத திறமையும் பேச்சு திறமையையும் கண்ட எட்டயபுரத்து அரசர் அவருக்கு சரஸ்வதியின் அருள் பெற்றவர் என்ற பொருள்படக்கூடிய பாரதி என்ற பட்டப்பெயரை சூட்டினார். சான்றோர்கள் அனைவரும் அவரை ஆசீர்வதித்தார்கள். 15வது வயதிலே செல்லம்மாளை திருமணம் செய்தார். அதன் பிறகு பெனாரஸிலே 2 ஆண்டுகள் தங்கி சமஸ்கிருதம், ஆங்கிலம், இந்தி போன்ற மொழிகளை கற்று உணர்ந்தார். பத்திரிகை உலகிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையினுடைய துணையாசிரியராகவும், பாலபாரதம் என்ற பத்திரிகை ஆங்கில நாளேட்டினுடைய துணை ஆசிரியராகவும் இருந்து அதன் வழியாக மிகப்பெரிய சுதந்திர வேட்கையினை மக்கள் மத்தியிலே உருவாக்கினார் என்றால் அது மிகையாகாது. காங்கிரஸ் அமர்வுகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவிட்டார். பாலகங்காதர திலகரனுடைய அணியிலே நின்று அவருக்கு பக்கமலமாக அவர் செயல்பட்டார். வறுமை வாட்டினாலும் அந்த வாட்டுதலுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் சுதந்திர உணர்வு தன்னுள் பொங்கி எழுந்து கொப்பளித்த நிலையிலே தான் எழுதிய கவிதைகள் அனைத்தையும், சுதந்திர கருத்துக்கள் அனைத்தையும் அச்சிட்டு மக்களிடையே விநியோகித்து சுதந்திர உணர்வை தூண்டினார் நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதி அவர்கள். இந்தியா என்ற பத்திரிகையிலே சுதந்திர வேட்கையை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை எழுதினார். இதனாலேயே ஆங்கில அரசு அந்த அலுவலகத்தை சோதனையிட்டது. அப்படி சோதனையிட்டதனுடைய பிறகு அந்த இந்தியா பத்திரிகையும் பாலபாரத நாளிதழும் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து வெளியிடப்பட்டது. லாலா லஜபதி ராய், வாவேசு ஐயர், அரவிந்தர், VVS ஐயர் போன்ற அனைவரோடும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். அவருடைய கருத்துக்களோடு இணைந்து தன்னுடைய கருத்துக்களையும் வெளியிட்டார். வேதம், பகவத்கீதை, பதஞ்சலியின் யோக சூத்திரம் ஆகியவைகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தமிழ் மக்கள் அனைவரும் அதை உணர்கின்ற வகையிலே செயல்படுத்தி காட்டினார்.
1918 புதுச்சேரியிலிருந்து கடலூருக்குள் நுழைந்த பொழுது ஆங்கில அராஜக அரசால் கைது செய்யப்பட்டார். அவரை 19 நாட்களிலே சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் விடுவித்து அவருக்கு தக்க பாதுகாப்பை அளித்தார். 1919 காந்திஜி அவர்களை சந்தித்து உரையாடினார். இந்நிலையிலே திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்து தினந்தோறும் பார்த்தசாரதி பெருமானை வழிபாடு செய்து வந்தார். அப்படி ஒரு நாள் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்த யானைக்கு தேங்காய் கொடுத்த பொழுது அந்த யானையால் தாக்கப்பட்டு உடல் நலம் பாதிப்படைந்தார். அந்த பாதிப்பிலிருந்து அவர் மீள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையிலே 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு 1 மணி அளவிலே இந்த விடுதலைக்காக, இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து தன் குரலை உயர்த்தி பாடுபட்ட அந்த மாபெரும் கவிஞன் இந்த பூவுலகை விட்டு விண்ணுலகம் சென்றடைந்தார். அன்றைய தினம் அவரை அடக்கம் செய்வதற்கு எத்தனை பேர் வந்தார்கள் தெரியுமா நண்பர்களே? வெறும் 16 பேர் தான் அன்றைக்கு வந்தார்கள். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சமூக மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய நிலை இதுதான். அன்றானாலும் சரி, இன்றானாலும் சரி, யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். உதவிக்கு வரக்கூடியவர்கள் வெறும் கைப்பிடி அளவே எண்ணிக்கையிலே இருப்பார்கள். இருந்தாலும் தொடர்ந்து ஒருவன் மக்கள் நலனையும், சமூக நலனையும், தேச நலனையும், நாட்டுப்பற்றையும், இந்திய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்களையும் காக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் போராடுகிறானோ அவனுடைய பெயர் இந்த சரித்திரத்திலே என்றும் மறையாது நிற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பாரதியோடு நெருங்கிய நட்பு பாராட்டினார் நமது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். அந்த ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய நினைவு இல்லத்திலே 11 டிசம்பர் 2024 நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையும் வாசகர் வட்டமும் இணைந்து அவருடைய பிறந்த நாளை, மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள். அதற்கு தொடர்ந்து முத்தாய்ப்பாக முழுமையாக ஈடுபட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய TM மோகன் அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க பாரதம், வெல்க பாரத மணி திருநாடு. பாரத் மாதா கி ஜெய்.